அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருநெல்வேலியில் கன்னியாகுமரி மண்டலத்தை உள்ளடக்கிய 28 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பாஜகவுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டது அவர் தரப்பிலும் பாஜக தலைவர்கள் தரப்பிலும். தற்போது மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஏன் தொடர்ந்து கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துகிறார் அமித்ஷா, பின்னணியில் உள்ள கணக்கு தான் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு நித்யானந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு மணி, மீண்டும் மீண்டும் பேசுகிறார் திரு அமித்ஷா. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கூட என்டிஏ சர்க்கார்னு சில இடங்களில் அழுத்தமாக பதிவு செய்தார். யாருக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார்? தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு என்டிஏ ஆட்சி அப்படின்ற அந்த பதத்தை அழுத்தமா பதிவு செய்ய புரிய வைக்க முயற்சிக்கிறாரா, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய வைக்க நினைக்கிறாரா? ரெண்டு பேருக்குமே தான். அவர் இது ஒன்றும் முதல் தடவை சொல்லலை. ஏப்ரல் 11, 2025 இந்த ஆண்டு சென்னையில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தும் பொழுது அவர் சொன்ன வாசகம், தமிழ்நாடுமே எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. இது அவருடைய வார்த்தை. அப்படியே அவர் ஹிந்தியில் தான் பேசினார். அதுலேருந்து அவர் தொடர்ந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு மதுரையில் ஒரு கூட்டத்தில் ஜூன் முதல் வாரத்தில் பேசும்பொழுதும் அதை தான் சொன்னார். அதன் பிறகு தினமலர், தினத்தந்தி, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் 3 பேப்பர்கள் பத்திரிகைகளை கொடுத்த பேட்டிலுமே என்டிஏ அரசு அமையும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னார். எடப்பாடி பழனிசாமின்னு முதல் தடவை ஏப்ரல் 11 சொன்னவர். அதுக்கு பிறகு அவர் பெயரை சொல்லலை, அதிமுகலேருந்து ஒருவர்னு சொன்னார். இன்னைக்கு பேசின கூட்டத்திலையும் திரு பழனிசாமி பெயரை உச்சரிக்கவே இல்லை. அவர் உச்சரிக்கவே இல்லை. என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றாரு. பட் அண்ணாமலை வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம்னு அமித்ஷா வச்சுக்கிட்டு பேசியிருக்கார். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்து ஏன் சொல்லலைன்னா அதான் அண்ணாமலை சொல்லிட்டாரேன்னு சொல்லிக்கலாம். அல்லது இந்த பக்கம் தலைகீழ போட்டிங்கன்னா வந்து அமித்ஷா ஒன்றும் வாயால் எதுவும் கமிட் பண்ணலைன்னு சொல்லலாம். அவர் ஆல்ரெடி ஒரு தடவை கமிட் பண்ணிட்டார், எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. என்டிஏ சர்க்கார் தான் அவருடைய வாயிலிருந்து தொடர்ந்து இந்த 4 மாதங்களாக வந்து கொண்டிருக்கிறது. தெளிவாக இது மெசேஜ் எடப்பாடிக்கும் மெசேஜ், தமிழக மக்களுக்குமான மெசேஜ் தான். ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் கார்த்திகேயன். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு, அப்படி நடந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கண்டிப்பாக அது ஒரு என்டிஏ கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். நிச்சயமாக அது எடப்பாடி சிஎம்மாக இருப்பார். பட் பிஜேபி கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது எடப்பாடிக்கும் தெரியும். அதை இப்போ அவர் கமிட் பண்ண மாட்டார். கமிட் பண்ணார்னா அவருக்கு சிக்கல், அதனால் கமிட் பண்ண மாட்டார். தெரிஞ்சு தான் அவர் வந்து அவருக்கும் இது தெரியும். ஆனால் வெளியில் அதை அவர் கமிட் பண்ண மாட்டார். அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் தானே அவர் அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. அப்படி வந்தாலும் கூட அது என்டிஏ கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அவர்களுடைய பார்வையில் வந்து கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிந்தைய அரசியலில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. அது அவங்க நம்புகிறாங்க. பிஜேபி ஆன்டி-டிஎம்கேக்கான ஒரு முக்கியமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பிஜேபி தான் வரணும். அதிமுகவோட தேய்மானத்தில் தான் தாங்கள் வளர முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதற்கேற்ற மாதிரி தான் காய் நகர்த்தல்கள் இருக்கின்றன. தனி மெஜாரிட்டி வர அளவுக்கு ஏடிஎம்கேக்கு அவங்க சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அப்படியே கொடுத்து வந்தாலும், அஸ்யூமிங் தட் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டி இருக்குனாலும் கண்டிப்பாக வந்து அது என்டிஏ கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். பிஜேபி அந்த கவர்மெண்ட்ல ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இடம்பெறுவது உறுதி. உறுப்பினர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பார்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். பாஜக அமைச்சர்களை உள்ளடக்கிய ஒரு தமிழ்நாடு அரசு அமையும். எடப்பாடி வேண்டுமானால் முதலமைச்சர்களாக இருக்கலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு பேசுறது வந்து பாஜக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு அது சோர்வை தானே கொடுக்கும். கண்டிப்பா கொடுக்கும். அதை பத்தி அது தெரிஞ்சு தானே மீண்டும் அதை பதிவு பண்ணிட்டே இருக்காரு. கண்டினியூஸா பேசுறாரு அவர். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 4 மாதங்களாக அவர் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை, ஏப்ரல் 11 மாலை அந்த ஐடிசி ஹோட்டல் நினைக்கிறேன், அங்க லீலா பேலஸோ ஐடிசி ஹோட்டலோ, அங்க அதுல பேச ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கு திருநெல்வேலியில் அவர் பேசியிருக்கக்கூடிய கூட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 முறை அவர் பேசிய பேச்சுக்கள், அதாவது பொதுக்கூட்டங்கள், கட்சி கூட்டங்கள், பாஜக கூட்டங்கள், தினமலர், தந்தி போன்ற பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டிகள், இது எல்லாத்திலுமே அவர் வந்து ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாரு. வரப்போவது என்டிஏ கவர்மெண்ட். அது இவங்க ஏடிஎம்கேல வந்து அது என்டிஏ கவர்மெண்ட் இருக்கும், ஆனால் அதிமுக அமைச்சரவையில் இருப்பாது என்பது கதை. அப்படிலாம் அவங்க விட்டுற மாட்டாங்க. அந்த ஸ்பேஸ், அதாவது வந்து
திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அப்போசிஷன் ஸ்பேஸை கணிசமான அளவு தாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் பாஜக பலவீனமாக இருக்க மாநிலங்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் இங்கேயும் அவங்க செய்ய போகிறாங்க. அதற்கான அடித்தளத்தை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்களிடம் கண்டிப்பாக அது சோர்வை ஏற்படுத்தும், எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஆனால் ஒரு அரித்மெட்டிக் சொன்னார் இன்னைக்கு திரு அமித்ஷா தன்னோட பேச்சில். 20% அதிமுக வாக்கு சதவீதம் வச்சிருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி. என்டிஏல பாஜக 18% வச்சிருக்கிறாங்க, கூட்டணியாக வச்சிருக்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்தா 39% அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அதனால பாஜக தேவை அதிமுகவுக்கு அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறாரா? கண்டிப்பா, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நிர்பந்தத்தால் தான் எடப்பாடியார் பிஜேபியோட போனார். அவர் எதற்காக 2023 விலகினார், எதற்காக 25 சேர்ந்தார்? கன்வின்சிங்காக ஒரு ரீசன் சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே போய் சேர்ந்திருக்கலாமே. நிர்பந்தத்தால், அண்டர் கம்பல்ஷன் தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அழுத்தத்தால் தான் அவர்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறார்கள். இது தொடர்ச்சியாக அமித்ஷா இப்படி பேசுவது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களிடம் சோர்வை ஏற்படுத்தத்தான் செய்யும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது நீங்கள் அவங்க அமித்ஷா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தொடர்ச்சியாக என்டிஏ கவர்மெண்ட், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அவர்கிட்ட. என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்லும்போது அதை மாற்றி உங்களால் என்ன பண்ணி இவங்க திரும்பவும் என்ன சொல்லுவாங்க, இல்லை என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி அப்படின்னு பலமுறை பல வார்த்தைகள் பிரயோகங்கள்லாம் பண்ணிட்டாங்க அவங்க தரப்புல. அவர் கன்சிஸ்டண்டா என்டிஏ கவர்மெண்ட் தாங்க சொல்றாரு. நடுப்புற அண்ணாமலை மட்டும்தான் ஒரு தடவை இது பாஜக ஆட்சினார். எடப்பாடி இது இல்லை என்டிஏ அரசு, ஆனால் அமைச்சரவையில் இடம் ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு. பட் அவர் தெளிவா, அதாவது மெத்தட் இந்த மேட்னஸ், அவர் கன்சிஸ்டண்டா இருக்காரு. எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு டெல்லியில நடந்த போது போட்ட ட்வீட்ல இருந்து அவர் உறுதியா இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவர் என்டிஏ கவர்மெண்ட் சொன்ன பிறகு புதுசா அதுல வேற என்ன உங்களுக்கு விளக்கம் தேவை? பாஜக அமைச்சர்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசு என்று தான் அவர் சொல்லுகிறார். இதுக்கு மேல இதுல விளக்கம் கேட்கறது எதுவும் இருக்குதா எனக்கு தெரியல. திரு கே.சி. பழனிசாமி, அதிமுகவை குழப்பத்திலேயே வச்சுக்கிறதுக்கு பாஜக நினைக்கிறாங்களா? மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சின்னு சொல்வதன் மூலமா? நான் முதல்லயே பல விவாதங்களில் உங்களோட பேசுகிற பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன், அதிமுக பெரும்பான்மையை பெற்றாலும் கூட பாஜக அமைச்சரவையில் பங்கெடுக்கும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அந்த முதல் சந்திப்பிலேயே அமித்ஷா கூறியிருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அந்த கம்யூனிகேஷன் கேப்ல அதை சரியா புரிந்து கொள்ளவில்லையோ, டெல்லியில் நடந்ததில்லை, டெல்லியில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெல்லி சென்று அமித்ஷா வீட்டில் அவர் சந்தித்த பொழுதே அந்த அமித்ஷா ட்வீட் போட்டார்ல, அந்த காலகட்டத்திலேயே அமித்ஷா சொன்னது கூட்டணி அமைச்சரவை, அந்த அமைச்சரவையில் பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுப்பார்கள், இது சொன்னது. ஒருவேளை அந்த கம்யூனிகேஷன் கேப்ல எடப்பாடி பழனிசாமி அதை சரியா புரிந்து கொள்ளவில்லையா, இல்லை அந்த பதட்டத்தில் அவர் அதை சரியா எடுத்துக்கலையா என்னங்கிறது தெரியல. அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் டே 1 அந்த மீட்டிங்ல இருந்து இன்றைக்கு பேசுகிற வரை கன்சிஸ்டண்டா இருக்கிறார். அவருடைய அந்த பேச்சு அது நமக்கு ஏற்புடையதா இருக்கலாம், ஏற்புடையது இல்லாம இருக்கலாம், அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில அந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு தெளிவுரை கொடுத்தார். இல்ல அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லல என்று சொன்னார். அதற்கு பிறகு தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக பெரும்பான்மையோட பல இடங்கள்ல அதற்கு மாறுபட்டு எதிர்கருத்துக்களை சொன்னார். அப்ப கூட நான் சொன்னேன், இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை விட அமித்ஷா அவர்கள் இடத்துல பேசி அவரை இதை தெளிவு செய்ய சொல்ல வேணும். இது கூட்டணி ஆட்சி இல்ல, அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை அமித்ஷா மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இது ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன் திருப்பி திருப்பி அமித்ஷா சொல்கிறார், யாருக்கு புரிய வைக்கிறார்? நீங்க மணி சார்ட்ட கேட்டீங்க. அதிமுக தொண்டர்களுக்கு அவர் புரிய வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அவரோடு கூட பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு தெரியும். அவர் அதிமுக தொண்டர்களை மனதளவில் நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், தயார் செய்து கொள்ளுங்கள், இதுதான் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ரிஸ்க் இருக்கு சார் அப்படி சொல்றதுல. தேர்தலுக்கு அப்புறம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனுடைய விளைவுகளுக்கு நான் அப்புறம் வர்றேன். என்ன தேர்தலுக்கு முன்பு ஓட்டு வாங்கணும்ல, அதுக்கு தான் நான் வர்றேன். நீங்க மணிசார்ட்ட கேட்ட அந்த கேள்விக்கு நான் சொல்ல, அவர் யாருக்கு புரிய வைக்கிறார்னா அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் அவர் புரிய வைக்கிறார்.
நீங்க இப்போ சொன்னீங்க அமித்ஷாவினுடைய கணக்கு அந்த 20% அதிமுகவும் 18% சேர்ந்து 31னா 39 தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, தமிழ்நாட்டு வாக்காளர் மனநிலையை பற்றி திரு அமித்ஷா அவர்கள் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. 1980 2 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டுமே வென்ற அதிமுக அதே 80 ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெற்றார்கள். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது மக்களது பார்வை வேற மாதிரி இருக்கும். சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது பார்வை வேற மாதிரி. அதனால முதல்ல அந்த 20, 18, 39 இந்த கணக்குகளே அமித்ஷாவுடைய கணக்குகள் தவறு. நீங்க அடுத்து இதனுடைய விளைவுகள் கேட்டீங்க. ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க. நேத்து விஜய் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அதிமுக மேல, அதாவது நீங்கள் யாருக்கோ இந்த கட்சி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்கள் தலைமை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர்கள் பிடியில் இருக்கிறது, அதிமுக தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள், மன வருத்தத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அப்ப நீங்க அந்த நான் எம்ஜிஆராக, அதாவது எம்ஜிஆர் கட்சிக்கு நான் தான் தலைமை, ஏன்னா அந்த பாஜகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன், அதனால எல்லோரும் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறாங்க. தோல் கொடுப்பவர்கள் தான் தோழமை கட்சிகள். ஆனா நம்மை தோற்கடிக்க நினைப்பவர்களை தோழமை கட்சியாக ஏன் எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியல. திரு விஜய் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் நிச்சயமாக திரு அமித்ஷா அவர்களிடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு உண்மையான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக கூட்டணி தலைமையாக இருந்தால் இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்லணும்? நேற்று பேசியவர்கள் சிலர் இது போல கூட ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. நிச்சயமாக அதிமுகவை நாங்கள் அபகரிக்க மாட்டோம், அதிமுகவை எம்ஜிஆர் காலத்தை போல, ஜெயலலிதா அம்மா காலத்தை போல தற்பொழுதும் தனி சுதந்திரத்தோடு அவர்கள் தனியாக ஆட்சி அமைக்கிற வல்லமையை பெறுவதற்கு ஒரு நல்ல தோழமையாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்பவர்கள் தான் உண்மையான ஒரு தோழமை கட்சி. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குறது தான் பாஜகவுடைய கடமைன்னு திரு அண்ணாமலை அங்க பொசிஷன் பண்ணிட்டாரு. இபிஎஸ் அமித்ஷா சொல்லல, அண்ணாமலை ஏன் சொல்றாருன்னா அவருக்கு இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிப்பாரு. அண்ணாமலை மேல அதிமுக காரங்க கோவத்தில் இருக்காங்க, அண்ணாமலையை தோற்கடிச்சிருவாங்க. அதனால ஏன்பா நான் எடப்பாடி பழனிசாமி சிஎம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன், மிச்சம் நீங்க அமித்ஷாவை கேட்டுக்கோங்க என்று. அதனால அண்ணாமலை சொல்றதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இது அமித்ஷாவின் வார்த்தை இல்ல. அண்ணாமலை தன்னை தற்காத்துக் கொள்கிறார். நடக்க போற பிரளயத்துல ஏன் தலையை உருட்டாதீங்கப்பா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, என்ன தோக்கடிச்சிடாதீங்க என்று அவர் தன்னை தற்காத்துக் கொள்கிறாரே ஒழிய அந்த வார்த்தைகள் திரு அமித்ஷாவுடைய வார்த்தைகள். ஏன்னா இதே அண்ணாமலை தான் சொன்னார், என்னுடைய தலைமை அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு, நான் மாநிலத்தில் இருக்கிறவன், அவங்க முடிவுகளை நான் ஓவர்லுக் பண்ண முடியாது. அதனால இன்றைக்கு அண்ணாமலை சொன்னதை வைத்து இன்றைக்கு தேதிக்கு அவர் மாநில தலைவராக கூட இல்ல. அதனால அவர் சொல்றதை நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். அதிமுகவிலிருந்து முதல்வர் ஒருவர் வருவார் அப்படின்னு திரு அமித்ஷாவே சொல்லியிருக்காருல்ல, ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. அதுல இருந்து இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத பொசிஷன் பண்றாங்க. அவர் ஜெயிக்க வைக்கிறது பாஜகவுடைய கடமைங்கிற இடத்துக்காக நகர்ந்திருக்குல்ல பாஜக. அது நமக்கு இன்ஃபரன்ஸ், அது மல்டிபிள் சாய்ஸ், அதுலயே ஒரு குழப்பம் இருந்துட்டே தானே இருந்தது. அதான் அவங்க குழப்பணும்னு நினைக்கிறாங்க. அவர்களது நோக்கம் இந்த முறை வென்று பாஜக ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்பது வென்றால் குறைந்தபட்ச நோக்கம் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிக தொகுதிகளை அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து பெற வேண்டும். அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். இந்த முறை குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவது கூட அவங்க இலக்கு இல்லை. அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பெறுவதை மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளாக இந்த தேர்தலுக்கு வைத்திருக்கிறார்கள். யாரை வச்சு அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை வாங்க முடியும்? யார் ஓட்டு போட்டா அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பாஜக வாங்க முடியும்? அதுக்கு தான் நான் வர்றேன். ஏன்னா அதிமுக தொண்டர்களை அந்த 39% திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதையே எடுத்துக்கிட்டோம்னா கூட பாஜக வாக்கு வங்கி 4% தான் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். சரி, நாடாளுமன்றத்தில் அதிகமாக கூட இருக்கலாம். அந்த 35% திமுகவினுடைய எதிர்ப்பு அதிமுக என்கிற அந்த வாக்கு வங்கியாகத்தான் இருக்கும். அதை
தயார் செய்கிறார் அமித்ஷா. நிச்சயமாக கடுமையான எதிர் விளைவுகளை கொடுக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைமையை தெளிவுபடுத்தணும். இன்று இரவு அல்லது நாளை திரு அமித்ஷா அவர்களிடத்துல நாங்கள் கூட்டணி ஆட்சி என்றால் இந்த கூட்டணியில் தொடர்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வாக்களிக்க மாட்டார்கள், இதுவரை வைத்திருந்த தோழமைக்கு நன்றி, தனியாக நாங்கள் களம் காண்கிறோம் என்றால் மிகச்சிறந்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவெடுப்பார். ஏன்னா கடுமையான சோதனை காலத்துல நேற்று விஜய், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை எப்படி தயார் பண்ணாரு, கவலைப்படாதீங்க விஜய் நம்ம கூட வந்துருவாரு. ஏன்னா பாஜக கொடுத்த உறுதிமொழி, கூட்டணி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க, வந்து சிஎம் சார்ஜ் எடுத்தீங்கன்னா போதும், மிச்சம் எல்லாம் எங்க வேலை என்று அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அப்ப அதை நம்பி இவர் விஜய் நம்ம பக்கம் வந்துருவார், நம்ம வென்று விடுவோம், ஆட்சி அமைத்து விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தார். நேற்று விஜயனுடைய பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மாபெரும் ஏமாற்றம், ஒரு தொய்வு, தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சரிவு. கடுமையாக அதை எதிர்கொள்வதில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதை சரியா பதில் சொல்லல. ஆனால் இன்றைக்கு விஜய்க்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு அவர் அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் அதிமுக குறித்து உலகமாக ஊழல் கட்சி என்று சொல்லுகிற பொழுது, அடிமை என்று சொல்லுகிற பொழுது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான எதிர் விளைவுகளை அன்போடு அவர் நாங்கள் கூட்டணியில் தொடர மாட்டோம், அமித்ஷா அவர்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லாவிட்டால், அன்போடு எப்படின்னு தான் புரியல எனக்கு. திரு மணி சார், இப்படி சொல்ல முடியுமா? பாஜகவோடு நாங்க கூட்டணி வச்சுக்கணும்னா நீங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் பேச முடியாது, அப்படி நீங்க தொடர்ந்து பேசுனீங்கன்னா நாங்க தனித்து களம் காண்போம் அப்படின்னு அன்போடோ இல்ல கரிசனத்தோடோ இல்ல அக்கறையோடோ பேச முடியுமா திரு எடப்பாடி பழனிசாமி? கோபத்தோடோ கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் கேசிபியோட ஆசை நிறைவேற போறது இல்லை. ஒருபோதும் எடப்பாடி அப்படி சொல்ல மாட்டார். அவங்க உறவு அதை தாண்டி போயிடுச்சு. அவர் சொன்னார், டெல்லியில் எடப்பாடி அவர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்திக்கும் பொழுது சரியா கன்வே பண்ண, அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் குறைச்சு மதிப்பிடாதீங்க, 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, மொழி ஒரு பிரச்சனை அல்ல, விஷயங்களை அவங்களால உள்வாங்கிக்க முடியும். அதற்கு பிறகு இந்த 4 மாதங்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்றைக்கு அமித்ஷாவுடைய பேச்சு, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன நடக்குது என்பது அமித்ஷா அவர்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன் கார்த்திகேயன், இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகி விட்டார்கள். ஆனா அது வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு நெருக்கடி இருக்குங்க. இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் பவர் இல்லாம இருக்காங்க. 3 தேர்தல்களில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். 2026 திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு ஒரு அரசு அமையணும், அதில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கணும். அதில் யார் இருக்காங்க இல்லைன்றதை பற்றிலாம் அவருக்கு ஒன்றும் பெரிய கவலை இருக்க போகிறது இல்லைன்றதான் என்னுடைய அவதானிப்பு. யாரு? எடப்பாடியை பொறுத்தவரை அவர் முதல்வரானா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்றுதான். திமுகவுக்கு அதிமுக எனிமி, அதிமுகவுக்கு திமுக எனிமி. இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை பிஜேபியுடன் சேர்ந்து நம்மளால் சாதிக்க முடியும். அப்படி அமையக்கூடிய அரசில் பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்குத்தான் அவர்கள் வந்து விட்டார்கள். அதனுடைய தாக்கத்தை, அந்த வீரியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல, தெரிஞ்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. இட்ஸ் a conscious decision. ஏன்னா பவர் கையில வந்துனா சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராயிட்டாங்க. என்ன நினைக்கிறாருன்னா, 120 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல நம்ம வந்துட்டா அந்த நேரத்துல கூட்டணி எல்லாம் இல்லைங்க, ஆட்சி இல்லை என்று, கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை சொல்லிடலாம் என்று அவர் நினைக்கிறார். அதனாலதான் பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமாகுது. அதனால இந்த ஸ்டேல்மேட், இந்த குழப்ப நிலை தொடரக்கூடாது. ஓகே, திரு நித்யானந்தம், எப்படியாவது இபிஎஸ் தரப்புல இருந்தோ அதிமுக தரப்புல இருந்தோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத பேச வச்சு அவங்கள சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் திரு அமித்ஷா விட மாட்டாரோ? தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரோ? நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அதை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நிர்பந்திக்க மாட்டார், அவசியம் இல்லை. மக்களுக்கு அது புரிந்தால் போதுமானது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் சோர்ந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இங்கே சொன்னாங்க. அதாவது கூட்டணியை எடப்பாடியோட வச்சுக்குவீங்க, ஆனா மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுவீங்களா? ஆமா, மக்களுக்கு புரிஞ்சா எடப்பாடி பத்தியும் புரிஞ்சுப்பாங்க, கூட்டணி பத்தியும் புரிஞ்சுக்குவாங்க. 1 கோடி தொண்டர்களுடைய தலைவர் இபிஎஸ் தான். ஆமாங்க, கூட்டணினா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சா எடப்பாடியும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்குவாரு. அதனால எடப்பாடி கிட்ட பேசி நம்ம ஒன்றும் ஆகப்படுறது, அவருக்கு புரிஞ்சாச்சு. அவர் டெல்லிக்கு எப்போ வராரோ அப்பவே பேசியாச்சு, அவருக்கு புரிஞ்சாச்சு.
அதை எப்படி மக்களிடம் கொண்டு செல்வது என்று அவருக்கு உறுதுணையாக ஷா அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இறுதியில் அந்த நிலைமைக்கு எடப்பாடி கூட வரலாம். நான் வந்து குறைத்து மதிப்பிடலை. வரலைனாலும் ஒன்றும் இல்லைல்ல, வரலைனாலும் ஒன்றுமில்லை. அவங்க முழுமையான ஒரு அதிக எண்ணிக்கையில் இடம்பெற்று அதிமுக மட்டுமே ஆட்சியில் அமர்ந்தால், கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் கூட அது என்டிஏ ஆட்சி என்று தான் அழைக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணியில் இருந்தால் தான் என்டிஏ ஆட்சி கிடையாது. எடப்பாடி செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அமித்ஷாவுக்கு தொடர்புடையது தான். அமைச்சர்களாக இல்லை என்று சொன்னாலும் கூட அது என்டிஏ. இப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள் என்ற கருத்து இங்கே வந்தது. கடந்த தேர்தலிலிருந்து இந்த தேர்தல் வரைக்கும் நாம் எதிலையுமே வெற்றி பெற்றது கிடையாது. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 20 என்ற அளவிலே வந்து விட்டது. 7 இடங்களிலும் 5 இடங்களிலும் டெபாசிட் போகக்கூடிய அளவில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுதும் கனவிலே கொண்ட கற்பனை செய்ய முடியாது. அப்படி ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது செயல் விதைகள் எவ்வாறு செயல்பட முடியும்? இல்ல, அமித்ஷாவே அந்த கணக்கை கூட்டி தானே சொல்றாரு. ஆமாங்க, 21, 18, 39 அந்த கணக்கை ஏன் கூட்டாருங்கிறதுக்காக சொல்றேன் நான். தொண்டர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள். இது கேட்டு சோர்ந்து விட மாட்டாங்க, சோர்ந்து இருக்கிறார்கள். அதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மாநிலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இங்கே ஆட்சி அமையும் என்று சொன்னால் துவண்டு கிடக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் தோள் கொடுத்து எழுந்து நிற்பார்கள். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற காரணத்தினால கூட்டணி ஆட்சி என்று இங்கே வந்துவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ராஜ்யசபாவிலேயோ மற்ற 1 2 ஆட்கள் இருந்தாலும் கூட அவர்களும் அங்கே கூட்டணி ஆட்சியிலே சேர்வார்கள், மத்தியில் அமைச்சராக. ஆமா, அப்போ மத்திய மாநில அரசை ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய செயல் தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா இல்லையா? அந்த ஒரு முன்னெடுப்பை தான் அமித்ஷா அவர்கள். இல்ல, இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்க வேணாமா? அதிமுக தொண்டர்கள்ட்ட இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். தலைவர்கள் சொன்னா எல்லா கட்சியும் நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள், எல்லா கட்சியும் தலைவர்கள் சொன்னா கேட்பாங்க, அதெல்லாம் கேட்க வேண்டாமெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன் இப்படி மாறி 20 விழுக்காடுக்கு வந்து விட்டார்கள் சொன்னா உறுதியான முடிவெடுக்காத காரணத்தில். நீங்க அதிமுக தொண்டர்களுடைய விருப்பத்தை கூட நம்ம கேட்க வேண்டாம்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு. அதிமுக தொண்டர்கள் விரும்புவார்கள். சரி, விரும்புறாங்க. எல்லா கட்சி தொண்டர்களும் விரும்புவார்கள். ஆளுங்கட்சியிலே நான் இருக்கிறேன். அதுல ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு 50 தொண்டர்களை கேட்டா அவங்க விரும்புறோம்பாங்க, இல்ல 50 தொண்டர்களை கேட்டா விரும்பலமாங்க. நம்ம அதை ஒதுக்கி வச்சிரோம். நேற்று நான் ஏன் அவங்கள கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றேன்னா, திரு விஜய் ஒரு மாற்று கட்சியின் தலைவர், கட்சியுடைய 2வது மாநில மாநாட்டில் என்ன பேசுறாருன்னா, அதிமுக தொண்டர்கள் தலைமை மேல அதிருப்தியில இருக்கிறாங்க, அடிமை மாதிரி இன்னொரு கட்சியோட அவங்க கூட்டணியை வச்சுக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள், நான் தான் எம்ஜிஆருடைய ரசிகர், சினிமாவிலையும் அரசியலையும், எலெக்ஷன் டயத்தில் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத உணர்ந்து நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு இன்னொரு கட்சியின் தலைவர் சொல்றார். திமுக சொல்றதை கூட நம்ம விட்டுறலாம். அவங்க அதிமுக திமுக இருதுருவ அரசியலுக்குள்ள இருக்கிற ஒரு நுட்பமான அரசியல் கூட பார்க்கலாம், பாஜகவை எதிர்த்து ஓட்டு வாங்குறது. விஜய் பேசுறார், அதிமுக தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறார்கள்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலனா அவரெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போறாரு. இந்த கூட்டணினால திமுக அறுவடை பண்ணதோ இல்லையோ விஜய்ல அறுவடை பண்ண போறாரு. இதுல பாஜகவுக்கு என்ன லாபம், இபிஎஸ்க்கு என்ன லாபம், எப்படி முதல்வர் ஆவார் இபிஎஸ்? இதற்கான விடை தேர்தல் முடிந்த பிறகு தெரியும். விஜய் அவர்கள் தான் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் ஒரு நல்ல நடிகராக கமலஹாசனாகவும் இருக்கலாம், சிவாஜி கணேசனாகவும் இருக்கலாம், டிஆராகவும் இருக்கலாம், பாக்யராஜாகவும் இருக்கலாம், யாரும் சொல்ல முடியாது. அதனால் அவருக்கு எத்தனை விழுக்காடு என்பது இன்னும் நிரூபிக்கப்படாதது. 8 விழுக்காடு இருக்கலாம், 12 விழுக்காடு இருக்கலாம். டார்கெட் ஏடிஎம்கே வாக்காளர்களை தான் அவர் தொண்டர்களை தான் குறி வச்சு. ஏன்னா 20 விழுக்காடா இறங்கி இருக்கிற சோர்ந்து இருக்கக்கூடியவங்க அவங்க தான். அவங்களை தெம்பேற்றுவதற்காக விஜயும் முயற்சி செய்வார். அவரும் ஒரு அரசியல் கட்சி தானே, விஜயும் முயற்சி செய்வார். ஆனால் ஆளுங்கட்சியாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பாஜக துணையோடு வர முடியும், மத்தியிலும் ஆள முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டனுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகம் விஜய் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அது இல்லாம வேற ஆப்ஷனே இல்ல. பாஜகவோட கூட்டணி இல்லாம ஏடிஎம்கேனால வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஒரு பாஜக இல்லாமல் அதிமுக என்ன வாக்கு எடுக்குன்றது நம்ம இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அது எல்லாம் பிரதமரை முடிவு செய்வதற்கான தேர்தல் உள்படங்க. கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன்ல அதுதானே ஆச்சு, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஓட்டுன்னு அதிமுகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்கின்றன.
எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குகளும் இருக்கின்றன. அவர்கள் இல்லாத பொழுது தான் எம்ஜிஆர் என்று எப்பொழுது எடப்பாடி நினைக்கிறார் என்று வாக்காளர்கள் நினைத்து விடுகிறார்களோ வாக்களிக்க மாட்டார்கள். சரி, பாஜக இல்லாம வேற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டணி அவரால் வலுவா கட்டமைக்க முடிஞ்சிருச்சுன்னா திரு இபிஎஸ் அவரால் வேற எந்த கட்சியும் கட்டமைக்க முடியாது என்பது கடந்த கால தேர்தலில் நாம் பார்த்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை தானே சொல்றீங்க. எந்த தேர்தலானா நாங்கள் ஒரு தலைவர் என்றால் அழைத்தால் வர வேண்டுமല്ലോ மற்ற கட்சிகள், தோழமை கட்சிகள். ஏன் வரல? நாடாளுமன்றம் தேவையில்லையா? ஏன் வரல? மோடி இன்றைக்கு ஆந்திராவில் ஒரு கட்சியும் ஒரிசாவில் ஒரு கட்சியும் தூக்கி பிடித்து நிறுத்துகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு அதிமுக தூக்கி பிடித்து நிறுத்தி இருக்க முடியாதா? உண்மையிலேயே இபிஎஸ் பலவீனமா இருக்கிறாருங்கிறது தான் கலா யதார்த்தமா, இல்ல பாஜக அவரை பலவீனமானவராக காட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்? இல்ல, அவரு பலவீனமா தான் இருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு தோல்விகள் எப்படி வந்தது? நீங்க மக்களவை தேர்தலில் 7 இடங்கள்ல நீங்கள் டெபாசிட் போது 20% கீழே வாக்குகள் போதும் போது அவர் பலவீனமாகத்தான் இருக்கிறார். பிளஸ் அவர் இருப்பதை விட இன்னும் அதிகமாக பலவீனமாக இருப்பதாகத்தான் பாஜக அவரை காட்ட விரும்புது. ஏடிஎம்கேவோட தேய்மானத்துல தான் பாஜக வளர முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதோட தொடர்ச்சி தான் இது எல்லாமே. இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை அவர் ஏன் சொல்றாரு 20, 18, 19ன்றாரு? அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு காலத்துல 35, 36% இல்லாம அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதை சொல்றாரு அவரு. அது சொல்றது தெளிவான மெசேஜ். இது கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்குற மெசேஜ், எடப்பாடிக்கும் கொடுக்குற மெசேஜ். ஓகே, கேசிபி குறுக்கிட்டீங்க சொல்லுங்க. அதாவது அம்மா காலத்தில் ஜெயலலிதா அவர்களே தோற்றார்கள். 28% வாக்கு வங்கியா குறைஞ்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெற்ற அதிமுக. அதனால அதிமுக ஜெயிக்க முடியலன்னு பாஜக வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கெல்லாம் இருக்கோம். எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதன் பலகீனமா இருக்கலாம், ஆனால் அதிமுக தலைமை வலிமையானது, அதிமுக தொண்டர்கள் வலிமையானவர்கள். தொடர் தோல்வின்னு சொல்றாருல, அத பத்தி நாங்க கவலைப்பட்டுக்கிறோங்க. நீங்க கவலைப்படுறீங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வீட்டை நீங்க ரெனோவேட் பண்ணா வச்சிருக்கிறதுனால எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பீங்களா என்ன? இல்ல, அதாவது நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இவர் சொல்றதெல்லாம் ஏதோ பாஜக 45% வாக்கு வங்கியோட 40 நாடாளுமன்ற தொகுதிகளையும் கடந்த 5-6 தேர்தலா வெற்றி பெற்றதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல கடந்த காலங்கள்ல. 4% தான் வாக்கு வங்கி சட்டமன்றத்தில். அதாவது இந்த நேரம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விஜயையும் எதிர்க்கிறோம், பாஜக இல்லாமல் நாங்கள் ஆட்சியை வென்று எம்ஜிஆர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தார் என்பதுல. இடைவேளைக்கு பிறகு நம்ம அந்த புள்ளியை பேசுவோம். அவருக்கு பழனிசாமி என்ற பெயர் இருப்பதனாலே எடப்பாடி பழனிசாமி பெரிதாக அவர் நினைக்கிறேன். பழனிசாமி அவர்கள் மட்டும்தான், எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் தான் ஒரு எம்ஜிஆர், தான் ஒரு ஜெயலலிதா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதை தயவு செய்து நீங்கள் பிடுங்கி விட வேண்டாம். நீங்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போல ஜெயலலிதா வெற்றி பெறவில்லையா என்று கேட்கின்ற பொழுது எடப்பாடி அப்படி வெற்றி பெற முடியும் என்று நினைப்பதே தவறுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கேட்டு அவர் இந்த கூட்டணியில் இருக்கணுமா? அக்னேஸ்வரன் மீண்டும் பதிவு பண்ணியாச்சு இன்னைக்கு நெல்லையில கூட்டணி ஆட்சி அப்படின்னு. என்டிஏ சர்க்கார்னு பல இடங்கள்ல அவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார். பாஜக இவ்வளவு அழுத்தம் கொடுத்த பிறகும் அந்த கூட்டணி தேவைங்கிற நிலைப்பாட்டில் தான் அதிமுக இருக்கா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவை எடுப்பாங்க. அண்ணன் கேசிபி அவர்கள் வெளியில பேசுறது அப்படியே இது மாதிரி பேசுவார். ஆனா கொதிச்சது அதிமுக அர்த்தம் இல்லையா? கரெக்டு தான். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாக இருக்கிறார் என்று கேட்கிறார். நீங்கள் பலமானவர்கள் தானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து நீங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்களா? ஏன் உங்கள்கிட்ட கட்சி வரல? நீங்க தான் பலமானவராச்சே. ஆகவே ஒரு இயக்கம் ஒரு இடத்துல இத்தனை நீதிமன்ற தீர்ப்புகளாக இருக்கட்டும், பொதுக்குழுவாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரு மனிதரால் ஒரு முதிர்ச்சியான பார்வையோடு அணுகுகிற பக்குவம் இல்லாத போது வார்த்தைகளால் நாம் வான வேடிக்கை விடலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். அமித்ஷாவை தானே எதிர்த்து பேச, அவர்கிட்ட தான் நான் அடுத்து வர்றேன். ஒரு கட்சி ஒரு கூட்டணி வைக்குதுன்னா உருவாக்குகிற கட்சிகளும் உண்டு, உருக்குலைக்கிற கட்சிகளும் உண்டு. இங்க பேசுகிற போது ஐயா நித்யானந்தா அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, தேய்மானம் அது தேஞ்சிருச்சு, தோத்துருச்சு, தொடர் தோல்வி. சொல்லுங்க, அப்படிதான் சொல்லணும். தொடர் தோல்வி. நான் கேட்கிறேன், 282 2014 ஆட்சிக்கு வந்தீங்க.
இந்தியாவில் மத்தியில் பாரதிய ஜனதா. 2019 303 இருந்தீங்க. 400 என்று தீர்மானித்து விட்டு 240 வந்து நிக்கிறீங்களே. 10 ஆண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த சாட்சியா இது? பேசுவோமா? ஏன் மக்களை உங்கள் புறக்கணிக்கிறார்கள்? இது 1. 2, ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும், ஒரு மாநில கட்சி, அந்த மாநில கட்சி அதனுடைய இசைவுப்படி நீங்க விடுறீங்களா, அல்லது உங்கள் இசைவுக்காக ஒரு நான் இப்ப கேட்கிறேன், தமிழ்நாட்டில் நடக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சியா திமுக ஆட்சியா? ஐயா பதில் சொல்லணும். ஆகவே நீங்க அப்படி ஒருவேளை நீங்கள் மக்களை நீங்க சாதாரண இட போடுறீங்க மத்திய அமைச்சர்களே, தப்பு அது. நீங்க என்ன நினைக்கணும்னா, என்டிஏ அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் ஆளுமை மிக்க தலைவர்களாக நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன், நல்லது செய்திருந்தால் பாரதிய ஜனதா தனித்து நின்று நீங்கள் ஆட்சி பெரும்பான்மையை அப்படி வந்தீங்கன்னா அது என்டிஏ சர்க்கார். தனித்து நின்னுதானே 18% வாங்கணும்னு அமித்ஷா சொல்றாரு. அது அடுத்ததுக்கு வர்றேன். இந்தியாவில் 400 இடம் நீங்க திட்டமிட்டு இருந்தீங்க, வலிமையான பிரதமர். ஆனால் தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்? அது இருக்கட்டும், 18% உங்களுக்கு பிரதமர் நீங்க தான். ஆனா இது நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். 2021 பாரதிய ஜனதா சார், நான் அவங்க கூட்டணி இருக்கிறாங்க, அதை நம்ம இது பண்ணக்கூடாது, அப்படித்தான் மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அறிவு சுரண்டல் தான் ஒரு காலத்துல அடுத்தவனை ஏமாத்தி பிழைக்கிறது ஒரு வகை, அது புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க. ஆனால் இங்க நடக்கிறது அதிகார அழுத்தத்தை கொடுப்பதனால் மக்கள் இதை என்ன அதிகார அழுத்தம்னே பேச வேண்டாம், அரித்மெட்டிக்காவே பேசுவோம். நான் அதைத்தான் சொல்ல வரேன். அரித்மெட்டிக் உங்ககிட்ட இருக்கிற 20 மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அந்த புள்ளி விவர கணக்கே முதல்ல தகர்த்தெறிய வேண்டிய ஒன்று சார். அவங்க தோக்குறாங்க, இது பண்றாங்க, அது வேற. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வாங்கிய வாக்குகள் 2.6. அண்ணன் கேசிபி தப்பா சொன்னார், 4% ஆக 2.6% எடுத்தது. இன்னைக்கு 11% எடுத்திருக்கிற கூடிய பாரதிய ஜனதா நாட்டில் இருக்கிற நிலைமையை பார்க்கணும். அதாவது சுகர் டெஸ்ட் கூட வெறு வயிற்றில் எடுத்தா தான் உண்மைகள் தெரியும். அதை விளக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் மணிசாரி மாதிரி அவங்களுக்கு இருக்கு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அது இதா இருக்கிறாங்க, அது பலவீனமா இருக்காங்க, அந்த பொய் பிம்பத்தை விட. அப்ப நீங்க பலமா இருக்கிறீங்களா, தனிச்சு நின்று போங்கன்னு சொல்றேன். லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க சார், யார் வந்தா, யார் பேசுறதுக்காக வந்தா? திமுக கூட்டணி பலமா இருக்கு, விட்டுருவோம். திரு சீமான் உறுதியாக தனித்து போட்டின்னு அவர் அந்த நிலைப்பாட்டில் நிற்கிறாரு. திரு விஜய் நேற்று பேசினிருந்து சுயமரியாதை கூட்டணி அப்படின்னு சொல்லி அதிமுகவை கடுமையாக விமர்சித்து அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கணும். இவ்வளவுலாம் எதுக்கு சார்? இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் சார் போட்டி சார். நீங்க ஆசைப்படலாம் சார். யாரு வந்தாங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? யாரு? அதிமுகவோடு பாஜக தவிர்த்து வேறு யாரு கூட்டணி வைப்பதற்கு வந்தார்கள்னு கேட்டாரு திரு நித்யானந்தம். யார் வந்தா? இது வரைக்கும் யார் வந்தா? திரு ராமதாஸ் வந்திருக்காரா, திரு அன்புமணி வந்திருக்காரா, திருமிகு பிரேமலதா வந்திருக்காங்களா, இல்ல வேற யாராவது வந்து நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம்னு வந்திருக்காங்களா? பாஜக தவிர அவங்க தானே வந்திருக்காங்க. நான் இப்படி கேட்கிறேன், இதே இது பாட்டாளி மக்கள் கட்சி 2021 அதிமுக தான கூட்டணி இருந்துச்சு. 2021 இருந்த கட்சிகள் பூரா வெளியில் இருக்குதே, அதை பாரதிய ஜனதாவால கொண்டு வர முடியுதா? அமமுகவை நாங்கள் சேர்த்து விட்டோம், நாங்கள் அவர்களுக்கு சீட்டை கொடுக்கிறோம். பாஜக செய்ய முடியுதா? செய்ய முடியுமா? செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. ஏன்னா பிரித்தாலும் சூழ்ச்சியே உங்களுடைய கொள்கையாக இருக்குமானால் தமிழ்நாட்டில் அதை ஏத்துக்கிற முடியாது அப்படி நான் பார்க்கிறேன். அப்புறம் எப்படி இந்த கூட்டணி? அப்புறம் எப்படி கூட்டணினா நம்ம என்னன்னு பேச்சை நிறுத்தணும். இல்ல சார், பேசிக்கிட்டே இருந்தா அதிமுக இது வடபுலம் அல்ல, அதிமுக ராஜஸ்தான் இல்ல, இது தமிழ்நாடு. இல்ல அதிமுகவை திரு நித்யானந்தம் விமர்சிக்கிறாரு. திரு நித்யானந்தத்தை அதிமுக சார்பு நிலையில் பேசிக்கக்கூடிய சரி விமர்சனம் சொல்றதோ விமர்சிக்கிறதோ சரி திரு அக்னீஸ்வரன் விமர்சிக்கிறார். தனித்து எல்லாரும் நிற்கணும்னா இது வரைக்கும் தனித்து யாருமே நிக்கல. எலெக்ஷன்ல பெர்செப்ஷன் கேம் ரொம்ப முக்கியம் இல்ல சார்? அந்த பெர்செப்ஷன் கேம்ல 2 பேருக்கு முரண்பாடு இருந்துட்டே இருக்கு. அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமா பதிவு பண்ணிட்டே இருக்காருல்ல திரு அமித்ஷா, கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு. 3PS அவர் சொல்ற மாதிரி ரியாக்ட் பண்ணவே இல்லை. காங்கிரஸ் என்றைக்காவது நாங்க தான் ஆட்சி, நாங்க என்னதான் திமுக வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணி ஆட்சின்னு என்னைக்காவது யாராவது பேசியிருக்காங்களா? சொன்னதே இல்லை.
அவங்க அப்படி ஸ்டாலினை என்றால் இந்தியா கூட்டணி ஐயா பொறுங்க தலைவராக ஐயா. ஏத்துக்கல. ஐயா நான் கடைசி பேசுறேன் பொறுங்க. இடைவேளைக்கு போயிட்டு வரோம். அப்படின்னா இங்க நீங்க திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னு சொன்னா உங்களிடத்தில் வெளிப்படைத்தன்மையோ அல்லது புற அழுத்தம் மின்மையோ எதுவுமே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க இதை கையாளுறீங்க. நோக்கம் வேற யாருக்குன்னு சந்தேகப்படுறீங்க. சந்தேகம் என்ன? எனக்கு அப்படி அறகுறையா பேசி பழக்கம் கிடையாது. திரும்ப திரும்ப ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்கன்னா நீங்கள் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக நடக்கக்கூடிய சதியா அல்லது அப்படி அதிமுக தலைமையில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. ஏன் அமமுகவை ஏன் கூட்டு வர முடியல? ஏன் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல? ஏன் வந்து பாமக ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது? உங்களால என்னைக்காவது பேசிருக்கீங்களா? அப்பாவையும் மகனையும் கூப்பிட்டு பேசிருக்கீங்களா? ஆக உங்கள் வேலை எல்லா இடத்திலும் என்ன உண்மைன்னு பார்த்துருக்கிற மக்களுக்கு தெரியும். திரு மணி, திரு அண்ணாமலை ஆசைப்படுற மாதிரி திரு இபிஎஸ் முதல்வராகணும் அப்படின்னாலோ, இல்ல அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு கிடைக்கணும்னாலோ, இல்ல வாக்கு சதவீதத்தை உயர்த்திக்கணும் என்டிஏவாகவோ பாஜகவானாலோ, எப்படியுமே அதிமுக தொண்டர்கள் வாக்கு இந்த கூட்டணிக்கு தேவை, குறிப்பா பாஜகவுக்கு தேவை. ஆனா திரு அக்னீஸ்வரன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக திரு அமித்ஷா தொடர்ந்து கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரோ அப்படின்னு ஒரு புது சந்தேகத்தை கிளப்பினார். அது ஒரு நோக்கமா இருக்குமோ? இந்த முறை அதிமுகவை பலவீனப்படுத்தி டிஎம்கே வரட்டும் அப்படின்னு நினைக்குது பாஜக. திமுகவை ஜெயிக்க வைக்கணும்ன்றது கான்சியஸ் டெசிஷனா இருக்காது, அதுக்கு வாய்ப்பு குறைவு. பட் இந்த ப்ராசஸ்ல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, போஸ்ட் ஜெயலலிதா போஸ்ட் கருணாநிதி பீரியட்ல வந்து இங்க வந்து தங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, பிஜேபிக்கான ஒரு ஸ்பேஸ் வளருவதற்கான ஸ்பேஸ் இருக்குது. அது வந்து அதிமுகவோட தேய்மானத்துல தான் வரும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. எல்லாரும் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்புறாரு, பாஜக விரும்புறாங்க. ஏன்னா வந்து டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான் தமிழக அரசியலோட மையக்கருவா பல ஆண்டுகளாக இருக்குது. அது இன்னைக்கும் அதுதான் வந்து உறுதியாகவே இருக்குது. உங்களுக்கு அது அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸை தேடுறாங்க. அதுக்காக கான்ஷியஸாக அவங்க மீட்டிங் போட்டு உட்காந்து பேசி பிஜேபி ஹைகமாண்டு கிடையாது. இன்னொரு புள்ளியோட இணைச்சு நான் கேட்கற விரும்புறேன். திமுக தாவேக இடையே தான் போட்டின்னு விஜய் பேசுறாரு, பாஜக தான் பிரதான எதிர்கட்சின்னு கொஞ்ச நாள் முன்பாக திரு அண்ணாமலை பேசினார். இந்த திமுக வெர்சஸ்னு அந்த இடத்துக்கு போட்டி போடுறதான் தாவேகாவுடைய நோக்கமா இருக்கு, பாஜகவுடைய நோக்கமா இருக்கா? முதல் இலக்கு உங்களுக்கு இதுவா தான் இருக்கு? நம்ம நேச்சுரலி இது 69 கலைஞர் சிஎம் ஆனதுலேருந்து தமிழக அரசுலேருந்து திமுக ஆன்டி டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான் அதோட ஃபல்க்ரமே. தமிழக அரசோட மையக்கருவே ஆன்டி டிஎம்கே தான். அதை யார் ரெப்ரசன்ட் பண்ண போறாங்கன்றது தான் போட்டி. அது ஜெயலலிதாவுக்கு பிந்தின காலகட்டத்தில் தங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் அவங்க வந்து இப்போ மறுபடியும் இப்போ ஏடிஎம்கே வந்துடுச்சுன்னா 31 மறுபடியும் டிஎம்கே வரும். அந்த பைனரி பாலிடிக்ஸை உடைக்கணுன்றது அவங்க ஆசை. ஆனால் அதுக்காக அவங்க திட்டம் போட்டு கூட்டம் கூடி பேசி திமுகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராசஸில் ஏடிஎம்கே வீக்கனானா அவங்களுக்கு நல்லது. ஆனால் அதை வந்து அவங்க வந்து ஒரு அதையே ஒரு நோக்கமாக வச்சு செய்வாங்கலாம் நம்ம எடுத்துக்கணும். அது அதிக பிரசங்கித்தனம். ஓகே திரு அக்னீஸ்வரன், ஏன் அந்த சந்தேகம் வருது? திமுகவை ஜெயிக்க வச்சு ஏடிஎம்கே பலவீனப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சிக்குதோங்கிற சந்தேகம் ஏன் வந்துச்சு உங்களுக்கு? இங்கே வந்து ஒரு காலமும் ஒரு இயக்கத்தை நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின பேர் இயக்கம். அந்த இயக்கம் வந்து உடனே டக்கு டக்குன்னு நேற்று ஆரம்பித்து போன வருஷம் வந்துச்சு அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு நீண்ட கால ஒரு 100 ஆண்டு கால வரலாறு இருக்குது. அதன் அடிப்படையில் அது பயணப்படுது. இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 ஏஓ ஹியூமால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தமிழ்நாட்டில் வெறும் 15 ஆண்டு காலம்தான் ஆட்சியில் இருந்துச்சு. ஆனால் இங்கே 31 ஆண்டு காலம் ஒரு இயக்கம் ஆட்சியில் இருந்தது தான் அவர்கள் எல்லாத்துக்கும் கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப சந்தர்ப்பம் இருக்கு, பலவீனப்படுத்த முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குதுல திரு விஜய்க்கோ திரு அமித்ஷாவுக்கோ. தேர்தல் வரட்டும் சார், தேர்தல் வரட்டும். அதுலதான் நீங்க நம்பிக்கையை பார்க்கணும் சார். நீங்க வெறுமனே வான வேடிக்கை விடலாம். நான் எனக்கு ஒருவேளை நேத்து கூட நம்ம அவர் பேசி இருந்திருக்கலாம், எனக்கும் பாஜகவுக்கு தான் போட்டி சொல்லியிருக்கலாம். சொல்லுங்களேன், யார் கேட்க போறா? ஆனால் உங்களிடம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக இல்ல எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டினா எப்ப எந்த தேர்தல்ல அந்த தேர்தல் ரிசல்ட் வரணுமா இல்லையா? ஆகவே இது ஒரு புறம். இன்னொரு புறம் இவங்க நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வரைக்கும் இவங்க அமைதியாக இருந்தாலே போதும். பாஜக சொல்றீங்க? ஆமா, திமுகவே அதிமுக ஆட்சியை அமைச்சு விட்டுரும். அதுக்கு நீங்க ஏன் பின்னாடி இருந்து ஜாக்கியை போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா அந்த ஆட்சி என்டிஏ அரசாங்கம்னு நீங்க பேசுறீங்களே, அதற்கு என்ன செயல்கள்? ஒண்ணு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அமைதியா இருந்தாவே போதும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துரும், இபிஎஸ் முதல்வர் ஆயிடுவார்னு.
அமித்ஷாவுக்கு என்ன லாபம் அதுல? இதத்தான் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துக்கிட்டு தீப்பந்த மாதிரி சுத்துறாரு. பாத்தீங்களா அடமான வச்சுட்டாங்க. அமித்ஷா தான் அங்க டீல் பண்றாரு. இல்ல சார், தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைச்சு திரு இபிஎஸ் போய் முதல்வர் ஆயிட்டு பாஜகவுக்கு அமைச்சரவையில பங்கே இல்ல, அவங்களுக்கு எந்த ரோலுமே இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வருவதற்கு பாஜக ஏன் சார் இவ்வளவு மெனக்கெடணும்? நல்ல கேள்வி சார். அதுக்கு ஏன் சார் அதிமுக போய் கூட்டணி தனியாவே நில்லுங்களேன். அப்ப தனியாவும் நிக்க முடியாது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில தான் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம். காலங்கள் மாறும். எல்லாத்துக்கும் வலிமையானது காலம். அதை ஏன் சார் செய்யக்கூடாது? தனிச்சு நாடாளுமன்ற தேர்தல நின்ன மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் நின்னு அதை என்டிஏ ஆட்சின்னு சொல்லிக்கலாம், பாஜக ஆட்சின்னு சொல்லலாம், அமித்ஷா ஆட்சின்னு சொல்லலாம், மோடி ஆட்சின்னு மோடி சர்க்கார்னு சொல்லிக்கலாம். அமைச்சரவையே எல்லா அமைச்சர்களும் 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்களே அப்படின்னு செஞ்சுக்கலாம். ஏன் அதை செய்ய மாட்டேன்? அடுத்தவங்க மேல சவாரி ஏறித்தான் நாங்க பழக்கப்பட்டிருக்கோம். பதில் சொல்றேன். முழு 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 முரண்பாடு. திமுக வருவதற்கு பாஜக வேலை செய்யும்னு முதல்ல சொல்றாரு. அதிமுக விட்டுட்டு நீங்க ஏன் தனியா நின்று வரக்கூடாதுன்னு கேட்கிறாரு. திமுகவோட ஏன் கூட்டணி சேரக்கூடாதுன்னு அவர் கேட்கல. புரியுதுங்களா? அதனால முரண்பாடோட மொத்த உருவமாக தான் இன்றைக்கு அக்னீஸ்வரன் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்க கூட கூட்டணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கணிசமான சில சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதோட நிறுத்திக்கங்க. திமுக காங்கிரஸ் மாதிரி. அதாவது நீங்க ஒன்னும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க. திமுகவே அப்படி சொல்லிவிடாதீங்க. இல்ல உங்களை சொல்ல வர்றாரு, நீங்க சொன்னதை சொல்றாரு. என்ன சொல்றாரா? திமுக அமைதியா இருக்கேன். பேச விடுறீங்களா ஐயா? சொல்லுங்க. திமுகவே எங்களை முதலமைச்சராக்கி விட்டுடும் அப்படின்னு சொல்றேன். நீங்க அமைதியா இருங்க. இந்த நோவாம நோம்பு கும்பிடுதுங்கிறது அரசியல்ல நடக்காதுங்க. பாஜகவா அதிமுகவா? நீங்க ஏங்க லாவணி பாடிக்கிட்டே இருக்கீங்க? நோகாம நோம்பு கும்பிடுறது யாருன்னு தான் கேட்டேன். அதுக்கும் பதில் சொல்லிருங்க. ரெண்டாவது, பெரும்பான்மை வந்தால் பாஜக ஆட்சி கொடுக்குமா அப்படின்னாங்க. வாஜ்பாய் பெரும்பான்மை பெறல, என்டிஏ ஆட்சி தான். 2வது முறை வாஜ்பாய் பெரும்பான்மை பெறல, என்டிஏ ஆட்சி தான். மத்தியில தான் அது. இருங்க, மோடி முழு பெரும்பான்மை பெற்றார் பாராளுமன்றத்தில் முதல் தடவை. 2வது விட அதனிலும் கூடுதலான சீட்டுகளை பெற்று பெரும்பான்மை பெற்றார். அந்த 2 முறையும் என்டிஏ ஆட்சி தான், பாஜக ஆட்சி இல்லை. இப்போ கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, அப்பொழுதும் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்து என்டிஏ ஆட்சி தான். இதைத்தான் பாஜக விருப்பப்பட்டுச்சு. இதைத்தான் இந்த மாதிரியான ஒரு நடைமுறையைத்தான் தேர்தலிலே தோள் கொடுப்பவர்களுக்கு நாம் நம்முடைய அரசாட்சியிலே பங்கு கொடுப்பதுதான் நல்ல அமைதியான முறையில் ஆட்சி செலுத்துவதற்கு உதவும். நீட்டு விலக்கு கொண்டு வர சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு. நீட்டு விலக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. புரியுதுங்களா? பாஜக போகாது. அது விஜய் மாதிரி பேசாதீங்க. ஆட்சியில் இருக்கிறீங்க, அப்புறம் என்ன விஜய் இப்பதான் கத்துக்குட்டி அவர் ஏதோ பேசுறாரு. அதனால விஜய் மாதிரி எல்லாம் நீங்க நீட்டு கீட்டு எல்லாம் பேசாதீங்க. அவரு என்னென்னவோ பேசிட்டு போறாரு விஜய். அதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட ஒண்ணு. கச்சத்தீவு அப்படிங்கிறாரு. கச்சத்தீவை இது வரைக்கும் 50 வருஷமா யாரும் பேசல. மோடி வந்த பிறகு தான் பேசுறாங்க. மோடி தான் போய் பேசிட்டு வர்றாரு. கச்சத்தீவுக்கான முடிவு வந்துடும் சீக்கிரம் சொல்றாரு. அதே மாதிரி எத்தனை பேர் சுட்டுக் கொண்டார்கள் மோடி அவர்கள் கேட்பார்களா? அதை மட்டும் செய்து கொடுங்கள் விஜய் கேட்கிறாரு. அப்படியா? நீங்க மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் துப்பாக்கி சூடு குறைஞ்சிருக்கு, மரண எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, நீங்க சொன்னதான் பாதுகாப்பா இருக்கிறார்கள். இது எல்லாமே மோடி வந்த அப்புறம் தான் நடந்திருக்கு. இது கூட புரியாத ஒரு அரசியல் கத்துக்கூட்டி பேசுறது மாதிரி இவரும் பேசுறாரு. ஏதோ சஸ்பென்ஸ் வச்சிருக்கீங்களா, சொல்லிருங்க, போயிடுறேன். அதாவதுங்க, இந்திரா காந்தியிலிருந்து ஜெயலலிதா வரை தங்களை விமர்சித்து வெளியே சென்றவர்களை எல்லாம் அரவணைத்து மீண்டும் பட்டொளி வீசி பறந்தார்கள். அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். அது ஏன் எடப்பாடியால முடியல? அப்போ ஓபிஎஸ் அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டாரு? சரி, சசிகலா அம்மையார் கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணாங்க, ஏன் இன்னும் சேர்க்க முடியல? அப்போ அதுல ஏதோ பிரச்சனை. அதனால் பாஜகவிற்கு என்ன கவலை? பாஜக தனியா பாஜக வேணா ஒண்ணு வேணாம், அதிமுக ஆட்சி ஏன் அதை விட மாட்டேங்கிறீங்க? அந்த திமுக வரணும் அப்படின்னு எடப்பாடி விரும்புறாரா? சரி, நான் சொன்னா அதுக்கு பதில் சொல்றேன். 4 தடவை கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா அதிமுக ஒன்னாயிடும், தானா ஒன்னாயிடும். ஓகே, ஒரு விஷயம் அவர் சொன்னார். நாங்க மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் அமைச்சர்கள் இடம் கொடுக்கிறோமே, எங்க பெருந்தன்மையே மாநில கட்சிகளுக்கு வரமாட்டேங்குதுன்னு கேட்க நான் சொல்றேன். அதிமுக 2014 தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தனித்து நின்று வென்ற கட்சி. 2016 தனித்து நின்று வென்ற கட்சி. அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. கூட்டணியாக ஆட்சி அமைச்சுன்னா
அதிமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்குது, தனித்து நின்று வென்று ஆட்சி அமைக்கிற கட்சி. அதனால அதிமுக அதனுடைய வழியில மட்டுமே தான். இல்ல சார், இப்ப பலம் இல்லைன்னு தானே நினைக்குது பாஜக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு அதிமுக அதிமுகவுடைய பலம் குறைஞ்சிடல. என்ன மாறாக நீங்க ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. விஜயும் சரி பாஜகவும் சரி அவர்களது நோக்கம் இந்த தேர்தலில் இருதுருவ அரசியலை உடைக்க வேண்டும், அவர்களது வாக்கு வங்கியை உயர்த்த வேண்டும், அதிமுக வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும். விஜயனுடைய அரசியல் நகர்வுகள் மக்கள் நல கூட்டணி சென்ற தேர்தலில் இந்த 2011 என்ன பங்காற்றியதோ அதை விஜய் இந்த தேர்தலில் அந்த பங்காற்றி திமுக வெற்றி பெற வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆட்சி வென்றால், அதிமுக தயவுல வென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கும், கூட்டணி ஆட்சி அதான் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், கூட்டணி ஆட்சி. அல்லது அவர்களது வாக்கு சதவீதத்தையும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லது அதிமுகவுடைய வலிமையை குறைத்து திமுக வென்றாலும் பரவாயில்லை, அதற்கு பாஜக மறைமுகமாக உதவ வேண்டும். அடுத்து வருகிற தேர்தலில் களத்தை பாஜகவுக்கும் திமுகவுக்குமானதாக அமைக்க வேண்டும். இது ஒரு இக்கட்டான இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி துணிந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அவர் ஆசைப்பட்டார், முடிக்கும் போது ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி அதிமுக தனித்து நின்றாலே வென்று ஆட்சி அமைக்கிற பலம் கட்சிக்கு. நிகழ்ச்சிக்கு எதுக்கு வந்தாரோ அந்த வேலையை செவனே செய்து விட்டார் திரு கேசிபி. நன்றி. நாங்க வரும்போது ஓபிஎஸ் ஐயா மனு கொடுத்தாருன்னா பார்க்காம போயிருவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப